வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, செக்கு மோசடியில் சிக்கிய விமல் ஓராண்டுக்கு சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். ரசிகர்கள் அதிர்ச்சி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் விமலுக்கு எதிராக தொடரப்பட்ட 4.5 கோடி செக் மோசடி வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அதே நேரத்தில் மேல்முறையீடு செய்ய சட்டப்படி அவகாசம் வழங்கப்பட்டதால் தண்டனையை நிறைவேற்றுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் விமல் தக் லைஃப் பதிலுக்கு என்று தனி ரசிகர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார். அந்த வரிசையில் தற்போது 4.5 கோடி மதிப்பிலான காசோலை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மன்னர் வகைரா திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகளுக்காக நிதி நிறுவனம் ஒன்றின் கடன் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்காக 4.5 கோடி மதிப்பிலான காசோலையை அவர் வழங்கியிருக்கிறதாக புகார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த காசோலை வங்கியில் செலுத்தப்படாத போது கணக்கில் போதுமான தொகை இல்லாத காரணத்தினால் அது திரும்பி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் காசோலை மோசடி சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் அடங்கியிருக்காங்க. இந்த வழக்கு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே விசாரணையிலிருந்து வந்தது. இருதரப்பினரும் வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் நடிகர் விமல் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்து அவங்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. புகார் அளித்த தரப்புக்கு உரிய இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய விமல் தரப்புக்கு சட்டப்படி அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனை நிறைவேற்ற தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அணுகுவதற்கான வாய்ப்பு விமலுக்கு கிடைத்துள்ளது. அங்கு என்ன தீர்ப்பு வெளியாகிறது என்பதை பொறுத்திருந்து தான் இந்த வழக்கில் அடுத்தடுத்து நடவடிக்கையில் அமையும். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களின் ஒருவர் தான் இருக்கும் விமலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் திரையுலக மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு என்ன முடிவு வெளியாகும் என எதிர்பார்த்திருந்துள்ளது. இதற்கிடையே இந்த தீர்ப்பு தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் விமல் தரப்பினர் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது பலருடைய உன்னிப்பாக கவனித்து வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவிடுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.